2500 கிராமமே வந்து தென்னமரம் வேறு எந்த தொழிலும் தெரியாது, விவசாயம் தான் எங்களுக்கு. இனிமேல் எங்கள் பிள்ளைங்க காலத்தில் வேறு தொழில் இல்லையா? இதில் 2 ஏக்கர் இருக்குது. டோட்டல் வந்து ஏனாதி கிராமமே வில்லேஜ் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். ஃபுல்லாகவே 140 ஹெக்டேர் சார். போட்டாலே ஒரு 15 வருஷம் ஆகும் சார். நாங்கள் ஈல்டு எடுக்கிறது வந்து விஓலேருந்து எல்லாம் கணக்கை வந்து எங்கள்கிட்ட வாங்கி எழுதுறாங்க. இப்போ வரைக்கும் ஸ்பாட்டில் யாருமே வந்து பார்க்கல. அப்படியா? இந்த மரம் சாஞ்சு போச்சு யாருமே வந்து எனக்கு எத்தனை ஏக்கர் பாதிப்பு இருக்கு, இவருக்கு எத்தனை ஏக்கர், இவருக்கு எத்தனை ஏக்கர், ஆள் யாருமே வந்து இந்த மரம் சாஞ்சு இருக்கா, உயிரோட இருக்கா, இல்லை குருத்து இருக்கா, இல்லை தேங்காய் இருக்கா என்னங்கிறது யாருமே வந்து பார்க்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் கமிட்டி வரும்னு சொன்னாங்க சார். ஆனால் வராமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க நாங்கள் மரத்தையும் அப்புறப்படுத்தி திரும்ப நாங்கள் வந்து இனிமேல் திரும்ப நாங்கள் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு தென்னை வியாபாரியிலேருந்து கூட அங்கே இதுலேருந்து கூட வரல சார். அந்த ஃபார்ம்லேருந்து கூட அவங்க தென்னை வியாபாரிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு அந்த ஃபார்ம்லேருந்து கூட வரல. வேப்பங்குளத்துலேருந்து கூட இங்கே வந்து யாரும் எட்டி பார்க்கல. நேற்று நாங்கள் தனியார்லேருந்து ஒருத்தர் அழைச்சி கொண்டு வந்து இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி நேற்று நடத்துகிறோம். ரிசர்ச்லேருந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டரில். தமிழ்நாடு கேரளாவில் தேர்தல் நடந்த போது 5 கோடி ரூபா கொடுத்தாங்க. இங்கேருந்து அங்கே போனது 5 கோடி ரூபா, அங்கேருந்து அவங்க கொடுத்தது 10 லட்சம். 1 லட்சம் தான் 10 அறிவிச்சிருந்தாரு. இல்லைம்மா இல்லைம்மா இப்போதைக்கு உதவி பண்ணுறாங்க. பட் வருங்காலத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். திருப்பி மீட் எடுக்கணும். இந்த பூமியையும் உங்கள் வாழ்வாதாரத்தையும் மீட் எடுக்கணும். யாருமே வரல. நீங்க தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.